வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்கு காலி பணியிடங்கள். ஸோ எப்பொழுது டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகும்? ஸோ மார்ச் 18 சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த பட்ஜெட் அறிவிப்பில் இதை பற்றி அறிவிப்பு வெளியாகுமா? ஸோ டிரைவர் கண்டக்டர் ஜாப் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்? ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும்? ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு உண்டான கல்வி தகுதி மற்றும் பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஒருத்தர் டிஎன்எஸ்டிசியில் என்ன டிரைவர் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட கனநக வாகன ஓட்டுநர் உரிமம் வித் பேட்ச் 24 மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி 17,700 ப்ளஸ் படிகள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் முதலுதவி சான்றிதழ் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் எல்லா டிரைவிங் இன்ஸ்டியூட்டும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ தமிழகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சில கைவிட்டு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு சில இன்ஸ்டியூட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த அப்படி கொடுக்குற இன்ஸ்டியூட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினா ஒரு 4 மணி நேரத்தில் நீங்கள் காலையில் இப்போ 8 மணிக்கு போயிட்டு மதியம் 2 மணிக்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரலாம். இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டாந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவிங் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். வெரி சிம்பிள். ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வாரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. உடனடியாக இதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு இல்லைனா அவங்க வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் அதுவும் பெஸ்ட்டு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை. ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் உடனடியாக கிடச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் மார்ச் 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா? ஸோ இந்த காலி இடங்கள் எல்லாமே எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்ற டைமே வந்து பார்த்தீங்கன்னா 4000 காலி இடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் அவ்வளோ இல்லை, அதுக்கும் மேலே 3 மடங்கு ஏறி இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பல்கான ரெக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 4000 இல்லை, ஒரு 10,000க்கு மேலே போக்குவரத்து துறையில் காலி இடங்களுமே இருக்குது. ஸோ இதில் மெயினான பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர். இந்த டிரைவர் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி அவங்களே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஎன்பிசி மூலிமா மற்ற ஜாப் எல்லாமே அவங்க கான்டாக்ட் எடுத்துக்கலாம். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஏஇ, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாமே டிஎன்பிசி மூலமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிரைவர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஸோ அந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் முன்னுரிமை. ஸோ ஆல்ரெடி இந்த வாரிசு உரிமை சான்று அந்த இதெல்லாமே போஸ்டிங்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் இந்த டைம் வந்து க்ளோஸ் பண்ணுற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளை கூடுகின்ற அந்த சட்டமன்ற பட்ஜெட் தொடரில் அமைச்சர் எல் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஸோ அவருடைய அறிவிப்பில் இதுவும் இருக்குமான்றது நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவரே சொல்லிட்டாரு, பிப்ரவரி மாதத்துலேயே ஒரு 20ஆம் தேதி அந்த எலெக்ஷனுக்கு பிறகு போக்குவரத்து துறையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே இப்படி தான் வருதான்றது நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஏஇ அந்த மாதிரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அதிகபட்ச வாய்ப்பு அது எல்லாமே பிஎஸ்சி மூலமா நிரப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிரப்ப போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம் இதற்குண்டான முழுமையான அறிவிப்பு எல்லாமே. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்க ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா.